கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற இந்த ஒரு சில் கிளைமேட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூடான மசாலா பொரி சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க மசாலா பொரி எப்படி செய்யலான்னு நம்மளோட க்யூக் வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வெல்கம் டு அத்விப்ரே vlog. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். வத்தல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் வெட்டினாலே போதும். குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்டக்க வத்தல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு பொரி சேர்த்து அதில் கிண்டி விட்டுக்கலாம். மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டி வெங்காயம், அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து சர்வ் பண்ணி இப்போ சாப்பிட்டா இந்த மலைக்கு செம்மையான மசாலா பொரி ரெடியாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாவ், சூப்பராக இருக்கு.